சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. சிறுபான்மை மக்களோட அந்த திமுக சாயம் வெளுத்து போச்சே. இந்த விஜய் என்னடானா மதச்சார்பற்ற கொள்கையோட உண்மையான ஒரு முகமா இருக்கிறானே. இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டோ காண்டு. அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? இந்த 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நாம் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். திரும்ப விஜய் அவர்கள் காங்கிரஸ் தன் பக்கம் இருக்கு, காங்கிரசினுடைய முக்கியமான ஒரு பகுதி தன் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றதுக்கான காரணம், ஏன்னா அதை மறுத்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அதை மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் இருந்தும் கூட அவர் அதை கான்ஸ்டன்ட் சொல்றதுக்கான ஏதாவது அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கா சார்? உள்நோக்கம் இருக்கு. அவங்க ஓட் பேங்கை குறி வச்சு அவர் அடிக்கிறாரு. தலைவர்கள் வேணால் திமுகவோட போயிருக்கலாம், தொண்டர்கள் என் கூட தான் இருக்கான்றாரு. எனக்கு தெரிஞ்சு டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் விச் இஸ் ட்ரூ. அவர் காங்கிரஸில் பர்சன்டேஜ் அது கணிசமானதுன்னு நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்கலாம், அல்லது குறிப்பிடத்தகுந்ததுன்னு கூட சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் கண்டிப்பாக விஜய் கிட்ட தான் இருக்குது. அவங்க திமுக அலையன்ஸை ஏற்றுக்கல. மேபி வெரி ஹை லெவலில் இருக்கலாம், மேபி லோ லெவலில் இருக்கலாம், அது மேபி ஏற்ற மாடரேட் லெவலில் இருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆங்கிலத்தில் பர்சன்டேஜ்னுவாங்க, அது தமிழில் நம்ம மொழிபெயர்க்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட அல்லது வரையறுக்கப்படாத, மேபி ஹை மேபி லோ, அந்த சதவீத வாக்குகள் கண்டிப்பாக விஜயோட தான் இருக்குது. அது திமுகவுக்கு போல 21 திமுகவுக்கு காங்கிரஸ் வாக்கு வங்கி டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சத்தியமாக இந்த முறை திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, திமுகவுக்கு போவாதுன்ற அவர் சொல்லுகிறார். அது 90% மேல் உண்மை என்று தான் நான் கருதுகிறேன்.